வணக்கம். மீனவ குடும்ப நிக்சன் பகுஜன் திராவிட கட்சி மாநில துணைத் தலைவர். இன்னைக்கு நம்ம இந்த தூண்டில் வளையம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த தூண்டில் வளையம் இப்போ மக்களால கேட்கப்படுது, எனக்கு தூண்டில் வளையம் வேணும்ட்டு. ஏன் மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எந்த இயற்கையும் ஒரு மனிதர்களை அழிக்க பயன்படுறதில்லை. அந்த இயற்கைக்கு தடை ஏற்படும் போது தான் அந்த இயற்கை மனிதனை அது தான் உயிர் வாழும்னு சொல்லிட்டு ஒரு மாற்று பாதையை தேடும்போது வளங்கள் கொஞ்சம் அழிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு கூடங்குளத்தை எடுத்துக்கிறோமே, இந்த கூடங்குளம் அணு உலைக்கு கல்லை கொட்டுறாங்க. கல்லை கொட்டி பெரிய அளவுக்கு அந்த இடத்த மறிக்கிறாங்க. மறிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓடு தண்ணி, அந்த தண்ணி ஓடுற பாதை மறிப்படுது. அப்போ அதோட வேகம் தடைப்படுது. வேகம் தடைப்படும் என்ன செய்யணும்னா, அந்த கல் போடாத ஒரு பகுதியை அரிச்சு கொண்டுட்டு போக வேண்டிய சூழல் ஒன்று உருவாகுது. அப்போ இந்த சூழல் உருவாகும் போது என்ன மீனவர்களுக்கு கட்டாயம் தூண்டில் வளையம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வேணுங்க. கண்டிப்பா அந்த தூண்டில் வளையம் அமைச்சே ஆகணும், இல்லைன்னா அந்த கடற்கரை காலி ஆயிரும். ஒருவேளை அந்த கடற்கரையை காலி பண்றது அவங்களோட திட்டமாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கல் போட்டா இந்த கடல் அழியும், ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி தானே பண்றாங்க. அப்போ இந்த கடற்கரை அழிஞ்சு போகுங்கிறது அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இப்போ மக்களால் இந்த தூண்டில் வளையம் வேணும்னு கேட்க வச்சுட்டாங்க. சரி, இப்போ கேட்க வச்சாச்சு. இந்த தூண்டில் வளையத்தில் என்ன நன்மை என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்றதையும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். 3 பக்கம் கல்லை போட்டாச்சு, ஒரு பக்கம் திறந்து விட்டாச்சு தூண்டில் வளையம். ஒரு இடத்துல இருந்து தண்ணி அரிச்சு வேகமா ஓடி வந்து ஒரு பாதைக்கு வந்து உள்ள சேருது. உள்ள சேரும்போது அது ஒரு என்னன்னா அலைகள் வர முடியாத அளவுக்கு ஒரு குளம் மாதிரி ஒரு காட்சி அளிக்குது. அந்த அலை இருந்தால் தான் அந்த மண் அரிப்பை கொண்டுட்டு வரும், மண் அரிப்பு மறுபடியும் எடுத்து கடலுக்கு கொண்டுட்டு போகும். இதுதான் இயற்கையோட வேலையா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா அடைப்படும் போது என்ன ஆகும்னா, அந்த நீர் ஓட முடியாது. அதாவது வர்ற நீர் இன்னொரு பாதைக்கு ஓடுனாதான் அந்த இடமாக இருக்கும். அப்படி ஓட முடியாம ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கும்போது என்னன்னா, அந்த இடங்கள்ல இருந்து அரிச்சு வர்ற மண்ணு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு மணல் மேடாக தூண்டில் வளையத்துக்கு உள்ள மாறும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது சாதாரண ஒரு மீனவனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே இது மீனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணல் மேடா மாறும். இந்த மணல் மேடா மாத்துறதுக்கு என்ன காரணம்? இதுவும் அந்த கல் போடுறவங்களுக்கும் அந்த ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கடல் சார்ந்து நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களுக்கு மீனவனா இல்ல நீ கடலுக்கு போகக்கூடாதுன்னா அவன் போகதான் செய்வான். ஏன்னா இவனை தடுக்க முடியாது. நீ என்ன புயலையே பார்த்தவங்க, நீ போகக்கூடாதுன்னு சொன்னா போக தான் செய்வான். அப்போ இந்த தூண்டில் வளையம் வரும்போது என்ன ஆகும்னா, மணல் மேடா மாறினதுக்கு அப்புறம் மீனவர்கள் வந்து தொழிலுக்கு, அதாவது ஒரு 5-6 வருடம் 15 வருடத்துக்கு அப்புறம் நடக்கும் கண்டிப்பா. தொழிலுக்கு போக தடையா இருக்கும்போது என்ன செய்யணும்னா, அவங்களோட திட்டத்துக்கு மீனவர்கள் தொழிலுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே வரையறுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த தூண்டில் பாலம் ஒத்துழைப்பு கொடுக்குது. என்ன ஒத்துழைப்பு கொடுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மீனவர்கள் தன் சுதந்திரமா தொழில் பார்த்த தொழிலை பார்க்க முடியாத அளவுக்கு தடுக்கும் திட்டம் தூண்டில் வளையம். மணல் மேடை ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், நம்ம மீனவர்கள் கடலுக்கு போகணும். அப்போ அந்த தூண்டில் பாலத்தை தோண்டி எடுத்து ஆகணும். அப்போ யார்கிட்ட போவோம்? அரசுகிட்ட தான் போகணும். அரசுகிட்ட போகும்போது என்ன செய்யணும்னா, அரசு என்ன செய்வாங்கன்னா, நமக்கு எந்த பாதையில இன்னைக்கு கடல் மேல வேலை நடக்கோ, ஒரு திட்டம் வேலை நடக்கோ, அந்த இடத்துல இன்னைக்கு தோண்டி மக்களை கடலுக்கு அனுப்பக்கூடாது, வேற ஒரு இடத்துல மக்களை அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி அரசோட திட்டங்கள் நிறைவேறுவதற்காக இந்த தூண்டில் வளையம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மக்களால கேட்க வச்சுட்டாங்க. ஒரு ஊர்ல தூண்டில் வளையம் போட்டு ஒரு ஊர்ல தூண்டில் வளையம் போடலாம், நடுவுல ஒரு அறிக்கை தானே செய்யும். இது தெரியாதா ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு தலைவர்களுக்கு தெரியாதா? ஏன்னா மக்கள் இவங்க நம்மளோட திட்டங்கள் நிறைவேறும் போது இவங்களை தடுக்க முடியாது, இவங்க கடலுக்கு போவாங்க. இப்படி ஒரு சூழல் உருவாகும் போது அவங்களால போக முடியாது. நாளைக்கு நம்ம கிட்ட தான் தேடி வரணும். நம்மள்ட்ட வந்து என்ன கடலுக்கு போகணும், கடலுக்கு போக முடியாது இருக்குன்னு சொல்லிட்டு தோண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தான் கெஞ்சி ஆகணும். இது ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயலை நம்ம இன்னைக்கு கவனமா சிந்திச்சு பார்த்து, இந்த தூண்டில் வளையம் கண்டிப்பா வேணும். தூண்டில் வளையம் வேணும். அந்த தூண்டில் வளையத்தை எப்படி அமைக்கலான்ட்டு மீனவர்கள்ட்ட கேட்கணும். மீனவர்கள் மாதிரி ஒரு தடவை எடுத்துட்டு கேட்கக்கூடாது, மீனவர்கள்ட்ட கேட்கணும். அங்கே வாழக்கூடிய மீனவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு இடத்த அடைச்சி வர்ற தண்ணி இன்னொரு பாதைக்கு ஓடுற மாதிரி வச்சா கூட அது கொஞ்சம்
அந்த இடம் கொஞ்சம் ஆழமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்துவாய் மரியாதை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி மீனவ மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க கொடுப்பாங்க. தண்ணி ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தா இந்த மாதிரி மேடாகும், ஒரு இடத்துல ஓடி வர தண்ணி இன்னொரு இடத்துல ஓடி போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆத்துவாய் மாதிரி உருவாகும். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் ஞானம், அவன் தான் விஞ்ஞானி. அவன்கிட்ட கேட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அப்போ அந்த மீனவர்கள்ட்ட கலந்து பேசிதான் அந்த தூண்டில் வளையத்தோட திட்டத்திலையும் மாற்று கொண்டுட்டு வரணும். இது மக்களை சந்திச்சு ஓரளவுக்கு அவங்கள்ட்ட கேட்டு இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற கேட்கறதா இதுக்கு ஒரு தீர்வு. நன்றி, வணக்கம்.